நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். பல பல பரபரப்பான செய்திகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் சில பிரச்சனைகளும் எழுந்திருக்கு. அதுல நாம முக்கியமா பார்க்க போறது இந்த டங்ஸ்டன் விவகாரம் தான். இப்ப டங்ஸ்டன் விவகாரம் என்ன? மதுரை அருகில் மேலூர் பக்கத்துல அரிட்டாப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. கிட்டத்தட்ட அங்க ஒரு 10 கிராமங்கள் இருக்கு. அங்குல இருக்கிற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டங்ஸ்டன், அதுக்கப்புறம் மாலிப்டனம் அப்படின்னு 2 தாது பொருட்கள், மினரல்ஸ் அங்க கிடைக்குது அதிக அளவில். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம யூஸ் பண்ற டெக்னிக்கல் டிவைசஸ், மொபைல் போன்ல இருந்து எல்லா விதமான உபகரணங்களுக்கும் அது மிக முக்கியமான ஒரு தாது பொருளாக இருக்கு. இப்ப அது அந்த இடங்கள்ல நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல தெரிஞ்சிருக்கிறாங்க. அதை அங்க எடுக்கணும், அதை அவங்க மைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க மத்திய அரசு. இப்ப மத்திய அரசு என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, இந்திய புவியியல் ஆய்வு மையம், அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க ஆய்வு செய்கிறாங்க. செய்து விட்டு அங்க இருக்கும் கிராமங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பிளாக் கூட சொல்லலாம், அதுல இந்த மாதிரி இந்த தாது பொருள் கிடைக்குது, இங்க மைனிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறாங்க. அதற்கப்புறம் இது யாருக்கு போகுதுன்னா நம்மளுடைய தமிழக அரசு, இங்க இருக்கிற மாநில அரசுக்கு அது போகுது. அந்த அறிவிப்பும் போது அவங்களும் எப்பயுமே பாத்தீங்கன்னா மாநில அரசு ஒரு மத்திய அரசு மாநிலங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மாநில அரசின் அனுமதியை கோருவார்கள். அவர்களுடைய ரிப்போர்ட்டும் தேவைப்படும். அந்த மாதிரி தான் இது போகுது. எப்படின்னா டிசம்பர் 6, 2023 ஒரு கடிதத்தை எழுதுறாங்க மாநில அரசுக்கு. இந்த மாதிரி இங்க தாது பொருட்கள் கிடைக்கிறது, இதை பற்றிய உங்களுடைய விளக்கமும் உங்களுடைய ஆய்வும் வேண்டும், எங்களுக்கு அனுமதியும் வேண்டும்னு அனுப்புறாங்க. அதற்கப்புறம் மாநில அரசு அதற்கு ஒரு பதில் கொடுக்குது. இப்ப பிப்ரவரி 24 என்ன பண்றாங்கன்னா இது தாது பொருள் எடுக்கலாம். இப்போ மாநில அரசு அனுப்பின பதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆமா அங்க பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, புவியியல் சார்ந்து ஒரு பகுதி, ஒரு இயற்கையான ஒரு வளமிக்க ஒரு கொஞ்சம் அந்த இயற்கை சார்ந்த சில இடங்கள் இதுதான் முதல் இடம் பயோடைவர்சிட்டி ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. பல செடிகள், அரிய செடிகள், அப்புறம் அரிய பறவைகள் வர்ற இடம்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள், ஒரு இடம் இருக்கு அரிட்டாப்பட்டி பக்கத்தில். அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க மைனிங் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லல, இல்ல நாங்க அனுமதி கொடுக்கல இன்னும் சொல்லல. அவர்கள் அதை அனுப்பி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஏலத்துக்கு போகுது. ஸோ அது யாருக்கு எடுத்திருக்காங்கன்னா வேதாந்தா நிறுவனம் அவங்க எடுத்திருக்காங்க. அதுவும் மாநில அரசுக்கு தெரியும். பிப்ரவரி 24 இதை அறிவிக்கிறாங்க. ஆனா பிப்ரவரி 24 அது இந்த மாதிரி மைனிங் நாங்க இது ஏலத்துக்கு கொடுக்குறோம், இல்ல யார் அதை எடுத்து செய்ய போறாங்கன்றதுக்காக அறிவிப்பு வருது. ஜூலைல இருந்து வேலை ஆரம்பிக்கிறதா அனௌன்ஸ் பண்றாங்க. இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. வேதாந்தா நிறுவனம் அந்த ஏலத்தை எடுத்து விடுகிறது. அதற்கப்புறம் திமுக அரசு நாங்க இதை அனுமதிக்க மாட்டோம்னு ஆரம்பிக்கிறாங்க. இதுல கலந்துக்கிட்டவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள், அதற்கப்புறம் இயற்கை ஆர்வலர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் இத எதிர்க்கிறாங்க. ஏன்னா அங்க அந்த இடங்கள் பயோடைவர்சிட்டி ஏரியா, அதை பாதிக்கணும். ஒரு இடம் தான் பயோடைவர்சிட்டி ஏரியாவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, மற்ற இடங்கள்லாம் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசு அனுமதி இல்லாமல் நாங்கள் செய்யவே முடியாது, அவங்களுடைய அனுமதி எங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருடம் இதை பற்றி ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்கு, லெட்டர் அனுப்பி இருக்கிறோம், அதற்கப்புறம் அவர்களுடைய பதில் கடிதம் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிட்ட 24 பிளாக் நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் ஆக்ஷன். ஆனா இந்த இடத்துலதான் எங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய கேள்வி எல்லாம் இதுதான். இது மேலூர் அருகில் சிவகங்கை மாவட்டத்துக்கிட்ட வருது. இது இந்த மைனிங் ஆரம்பித்தால் அங்க என்னெல்லாம் நல்லது நடக்கும்ன்றத ஒரு புறம் நாம் பார்ப்போம். அங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் பெருகும், அந்த இடம் வளமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மத்திய அரசு நிறைய திட்டங்களை அங்க கொண்டு வரும். இதெல்லாமே இதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட். இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த பயோடைவர்சிட்டி ஏரியாலாம் பாதிக்கப்படும் அப்படின்னு. இப்ப என்ன ஆயிருக்குன்னா, பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் போய் பேசியிருக்காங்க. சரி இது பிரச்சனையா வருதுன்னு இப்ப ஹோல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்திய புவியியல் ஆய்வு மையத்துல திருப்பி கொடுத்துருக்குறாங்க. உண்மையில அது பாதிக்குமா, மறு ஆய்வு செய்யவும், செஞ்சுட்டு அந்த பாதிப்பு வராமல் இருக்குமா என்பதை எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் இந்த ஆக்ஷனை நிப்பாட்டிட்டாங்க. இந்த எடுக்கிறதையும் மைனிங் செய்யறதையும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்கு? என்னோட கேள்வி 2. அதாவது அந்த இடங்கள்ல எந்த வளமும் இல்லை, நகர்ப்புறத்தை நோக்கி செல்லும் மக்கள் அதிகமாக இருக்கும். எந்த பெருசா விவசாயமும் அங்க ஒன்றும் பெருசா நடக்கல. வைகை ஆற்றை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுத்தமா தண்ணி இல்லை.
மோசமான நிலைமையில் வைகை ஆறு இன்னைக்கு ஒரு கழிவு கால்வாய் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்காக இந்த இயற்கை ஆர்வலர்களும் ஏன் சமூக போராளிகளும் வந்து போராடல? அந்த ஆற்றை காப்பாற்றுவதற்கு யாருமே அங்க வரல. ஒன்று. இரண்டாவது, எல்லாமே வானம் பார்த்த பூமி தான். அங்க பெருசா விவசாயமும் நடக்கல. அங்க விவசாயி பண்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கு. அங்க நீங்க அதுக்காகலாம் ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? இல்ல மக்களுக்காக ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? எந்த விதமான தொழிற்சாலைகள் இல்ல, கம்பெனிஸ் இல்ல, வேலை வாய்ப்பு இல்லை, எதுவுமே கிடையாது. இது எதுவுமே இல்லாத மக்கள் எங்க போவாங்க? இதற்கெல்லாம் வந்து நீங்க குரல் கொடுக்காமல் இன்றைக்கு மைனிங் செய்யணும்னு சொன்ன உடனே நீங்க வந்து நிக்கிறீங்க. சரி, இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புறேன். தொல்லியல் துறை சார்பாக வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய பாதுகாக்கப்பட்ட இடங்கள் இருக்கு. மைனிங் இடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. சமணப்படுகைகள் அதெல்லாம் இருக்கு. இப்ப அந்த இடத்த நீங்க சுற்றுலாத்தலமாக ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? சுற்றுலாத்துறைக்கு வந்து நீங்க சுற்றுலாத்துறை மூலமாக அதை வந்து டெவலப் பண்றதுக்கும், அங்க இருக்கிற உங்களுக்கு டூரிசமை டெவலப் பண்றதுக்கும், சுற்றுலாவை டெவலப் பண்றதுக்கும் ஏதாவது திட்டங்கள் உங்ககிட்ட இருக்கா? யாருக்குமே அந்த மாதிரி இடம் இருக்கிறது கூட தெரியாது. ஏன் தமிழக மக்களுக்கே அது மாதிரி தெரியாது. இன்னைக்கு நம்ம அயோத்தியில கோயில் கட்டியிருக்கிறத பத்தி சொல்றேன். அந்த ஒரு கோயில் வந்ததால் இன்றைக்கு அந்த அயோத்தி நகரமே எழுந்திருக்கிறது. எவ்வளவோ கோடி வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய சுற்றுலாத்துறையினருக்கு வந்து வருமானம் வருது. அங்க இருக்க மக்கள் வந்து பல தொழில்களை செய்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க? அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை விட்டுடுங்க. வெளியில சுற்றுலாத்துறையாக ஒரு சுற்றுலாத்துறை மூலமாக என்னெல்லாம் செஞ்சு நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க? இந்த குறிப்பிட்ட பகுதி கூட சுற்றுலாத்தலமாக இருக்க வேண்டிய இடங்கள் தான் அந்த தொல்லியல் துறை கீழே வருது. ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, சும்மா கிடக்க எல்லாமே வீணாக போய். இது மதுரையை சுற்றி வாழும் எல்லோருக்குமே தெரியும். அப்படி எந்த வசதியும் செய்து கொடுக்காமல், எந்த விதமான மற்ற பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனை, அந்த சைடுக்கெல்லாம் போன தண்ணி குடிக்க தண்ணி கிடையாது மக்களுக்கு. அவ்வளவு கஷ்டம் தண்ணிக்கு. அதற்கெல்லாம் இந்த சமூக ஆர்வலர்களோ இந்த இயற்கை ஆர்வலர்களோ யாரும் வந்து போராடல. அப்படி மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு போராடாமல் இன்றைக்கு ஒரு மைனிங் வந்த உடனே இவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இதுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்கு இல்லையா? அந்த மைன்ஸ் அங்க இருக்கும் தாது பொருளில் தான் இவர்களுக்கு கண்ணே தவிர மக்களின் நலனில் இவர்களுக்கு அக்கறை இல்லை. இது நல்லா தெளிவா தெரியுது. மக்கள் தான் இதில் விழிப்படையணும். இன்றைக்கு நடக்கும் போராட்டமும் மக்களால் வந்து மக்களை தூண்டி விட்டு இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு பிழைப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கும் மக்களை இந்த மாதிரி போராட்டங்கள்ல கொண்டு வந்து விட்டு இன்னும் பிரச்சனையை உண்டு அதிகமாக அவங்க மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அங்க இருக்கும் மக்களுக்கு இதனால் என்ன பலன்? அந்த அந்த இடங்களில் அந்த இடங்களில் வந்து எவ்வளவு தூரம் இவங்க விவசாயம் பண்ணி எவ்வளவு வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஒரு நாட்டு நலனை கருதி, ஒரு தேசிய நலனை கருதி சில விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அதற்கு எந்த ஆதரவும் இவங்க தரமாட்டாங்க. ஆனா ரஷ்யாவை பாரு, அமெரிக்காவை பாரு, ஜப்பானை பாருன்னு அந்த மாதிரி பேசுறதுக்கு மட்டும் இவங்க ஆள் இல்லை. அதெல்லாம் பேசுவாங்க. ஜப்பான், அமெரிக்கா இவங்க எல்லாம் முன்னேறினா இதெல்லாம் இந்த தாது பொருட்கள்லாம் வச்சுதான் முன்னேறி இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம யாரும் முன்னேறல. சரி, அந்த மாதிரி முன்னேற்றங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க மற்ற உள்கட்டமைப்பை பத்தி பேசாதீங்க. மற்ற பிரச்சனைகளை பத்தி பேசவே முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் வராத நீங்க இதுக்கு மட்டும் எப்படி முன்னாடி வர்றீங்கன்றதான் தெரியல. மக்களை வைத்து ஒரு அரசியல் பிழைப்பு இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அது அந்த மாவட்ட மக்களுக்கும் சரி, தென் மாவட்ட மக்களுக்கும் வந்து அது நல்லதில்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. பெரிய அளவுல போயிட்டு இருக்குன்னா போராட்டங்களாக போய் கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அந்த பெண் பாதிக்கப்பட்ட போது நம்மளுடைய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ யாருமே வந்து அதை பத்தி கண்டனம் தெரிவிக்கல. இல்ல அந்த பெண்ணுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனால் இன்றைக்கு சட்டசபையில பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அந்த குற்றவாளி ஆதரவாளர், திமுக ஆதரவாளர், திமுக கட்சியில இல்லைன்னு. ஆனா இதே திமுக 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஞானசேகரன் கிடையாது, வேற ஞானசேகரன் அப்படின்னு சொன்னாங்க பொது வெளியில, சமூக வெளியில. அதற்கப்புறம் அவர் வந்து எங்க கட்சியிலே கிடையாது அப்படின்லாம் சொன்னாங்க. என்னென்னமோ மடைமாத்தி பார்த்துட்டு இன்றைக்கு எங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. இதை யார் சொல்றாரு? முதலமைச்சரே சொல்றாரு. இதை சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. நீங்க அவரை பத்தி உங்க கட்சிக்காரன்னு நீங்க சொல்ல வேண்டாம். நடந்ததை கண்டியுங்கள். நடந்தது நல்லதல்ல என்பதை நீங்கள் உலகுக்கு சொல்லுங்கள். இம்மாதிரி விஷயங்கள் நடக்காமல் நாங்கள் தடுப்போம் அப்படிங்கிறத நீங்க வெளிப்படையா சொன்னாலே போதும். ஆனா அதை பற்றி பேசாமல் அதை எதிர்த்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று போராடும் எதிர்கட்சிகளை நீங்க எப்படி நடத்துறீங்க? அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் உள்ள வைக்கிறீங்க. ஏன் உங்களுடைய கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே சொல்றாங்க இது என்னது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியான்னு கேக்குறாங்க.
அந்த அளவுக்கு யாரையும் வாயை திறக்க விட மாட்டேன்றீங்க. ஒரு குற்றம் நடந்திருந்தால் எதிர்க்கட்சிகள் வந்து அதை பற்றி கேள்வி கேட்கத்தானே இருக்கும். அதற்குத்தான் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மக்கள். அவங்க கேள்வி கேட்காம இருந்தாதான் தப்பு. கேள்வி கேட்கிறார்கள் என்றால் அது நம்மளுடைய ஜனநாயகம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது என்ற அர்த்தம். அதை வந்து விட்டுட்டு இவர் எதோ பேசுறாரு. அதற்கப்புறம் இவர் இன்னொரு விஷயம், அந்த சார் யாரு அப்படிங்கிறத பத்தி ஒரு கேள்வி எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. அது யார் என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் திமுக என்னும் கட்சி அதை மடைமாற்றும் வேலையை சிறப்பாக செய்யறாங்க. அந்த சார் யாருன்னு சொல்லிட்டு யாரையோ காமிக்கிறாங்க, கவர்னரை கூட சொல்றாங்க. என்ன ஒரு கேவலமான புத்தி இது! கவர்னர் கூட அவர் படம் எடுத்திருக்காரு, உங்க அமைச்சர்கள் கூட உங்க ஆட்களோட படம் எடுத்திருக்கிறாரு, உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் வந்து உட்காந்துருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஒரு எம்பிக்கு வந்து அவரு இது வாக்கு சேகரிக்க கூட சென்றிருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்படி ஆளுநரை வந்து இவர் கூட கோர்த்து விடலான்னு பாக்குறீங்க? அப்ப தப்பு செய்யறவங்க கூட எல்லாம் யாரையாவது ஒருத்தவங்களை கோர்த்து விட்டு நீங்க வந்து வேடிக்கை மடைமாற்று வேலையை மட்டும்தான் செய்கிறீர்களே தவிர உண்மையை கண்டுபிடித்து அவருக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்ற அக்கறை சிறிது கூட இல்லை. இது 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 இதுதான் திமுகவின் பழக்கம். எப்பெல்லாம் மாற்றாங்களோ அந்த மாதிரி நடக்கும். நீங்க கட்சியில இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அதிமுக ஆதரவாளராகவே இருந்து போட்டோம். அப்புறம் இன்னொரு என்ன விஷயம், அவர் மேல இருந்த வழக்கெல்லாம் அதிமுக இருந்துட்டு போட்டோம், அப்பயும் அரெஸ்ட் ஆயிருக்காரு, வெளில வந்திருக்காரு. அப்படி தெரிந்த ஒருத்தரை நீங்கள் எப்படி அருகில் அனுமதித்தீர்கள்? நீங்க தான் சொல்றீங்க அதிமுக ஆட்சியில இருந்தப்பதான் அவர் இருந்தாருட்டு. ஆனா எப்படி அதை மட்டும் அவரை ஒன்னா சேர்த்துக்கிட்டீங்க? நீங்க அவரை எப்படி கட்சிக்குள்ள அனுமதித்தீர்கள்? எப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள அவர் போனார்? ஆளுநரா வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போக சொன்னார். உங்க ஆளுங்க தான் அங்க ஃபுல்லா இருக்கிறாங்க. எல்லா பல்கலைக்கழகங்களிலும் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அதை மாத்தணும்னு பாக்குறாரு ஆளுநர், ஆனா நடக்க மாட்டேங்குது. அதுல இருக்கிற உறுப்பினர்களா இருக்கட்டும், பேராசிரியர்கள், மற்ற விரிவுரையாளர்கள், அங்க ஆபீஸ்ல வேலை பார்க்க எல்லாருமே திமுகவால், திராவிட கட்சிகளால் நியமிக்கப்பட்டவர்கள் தான். பாஜகவால் நியமிக்கப்பட்டவர்களும் கிடையாது, மத்திய அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. அதை மாற்ற வேண்டும். இப்பதான் யூஜிசி முடிச்சுக்கிட்டு இதெல்லாம் மாத்தணும்னு பாக்குறாங்க. நீங்கள் பின்வழியில் புழக்கடை வழியாக கொண்டு வந்தவர்கள் தான் நாங்க. அதனாலதான் எல்லா உயர்கல்வி நிலையங்களும், இந்த பல்கலைக்கழகங்கள் வந்து மிக மோசமாக கையாளப்படுகிறது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இல்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டியிலுமே, அண்ணா யூனிவர்சிட்டியாவது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. ஆனா மற்ற எல்லா பல்கலைக்கழகங்களும் மிக மோசமான நிர்வாக குறைபாடுகளால் திணறி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இதை வந்து சரி செய்வதற்கான வேலையை நீங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்புறம் சிசிடிவி கேமரா பத்தி என்னென்ன உளறல்! அவரை அதிகாரி ஒண்ணு சொல்றாரு, நீங்க ஒண்ணு சொல்றீங்க, மத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இது யார் சொல்றதை நம்புறதுன்னே நமக்கு தெரியல. இந்த குழப்பங்களால் தான் நமக்கு சந்தேகம் பெருவாரியாக எழுகிறது. அந்த சாரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையா இது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஒரு இது நோக்கம் வருகிறது. இது வந்து என்னன்னா, பெண்களை பாதுகாப்பாக நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. கவர்னர் வெளிநடப்பு செய்ததே அதனால்தான். ஏன்னா நீங்க உங்களோட சிறப்பான ஆட்சியை பற்றி பேசியிருப்பீங்க. அவர் எப்படிங்க பேசுறாரு உங்களோட சிறப்புகளை பற்றி? கண்கூடாக தெரியும் பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு மனசாட்சி உள்ள மனிதன் வந்து அதற்கு எதிராகவோ இதெல்லாம் நீங்க சரியா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லவே வாய்ப்பில்லை. ஏன்னா அதற்கப்புறம் நீங்க படிச்சப்பவே தெரிஞ்சதே, பெண்களுக்கு மிக பாதுகாப்பான இடம், நாங்க சிறப்பாக திராவிட மாடல் ஆட்சி செய்யறோம், அப்படி இப்படின்னு எதோ எழுதியிருக்கீங்க. அதை சொல்ல வேண்டியது மக்கள், நீங்கள் அல்ல. அதனால பொதுமக்களின் பிரதிநிதியாக ஆளுநர் வந்து இந்த கொடுமையை நாம எதுக்கு செய்யறதுன்னு வெளிநடப்பு செஞ்சுட்டாரு போல இருக்கு. அவர் சொன்ன ஒரு காரணம் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்பது. அதை செய்துட்டு போகலாமே. மரபு என்பது என்ன? நீங்க கொண்டு வந்த மரபா இது? அப்படியெல்லாம் கிடையாது. ஆளுநரும் ஜனாதிபதியும் எங்கெல்லாம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்களோ முதலிலும் இறுதியிலும் கண்டிப்பாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? அதை செய்யக்கூட முடியாது என்று முரண்டு ஏன் பிடிக்க வேண்டும்? நீங்கள் அதை செஞ்சுட்டு போலாமே. அவர் பேசாம அதுக்கப்புறம் அவர் காரணமே சொல்ல மாட்டார். எந்த காரணமும் சொல்லாம இருந்திருப்பார், படிச்சிருப்பார்ல. ஆனால் உங்களுக்கு அவர் இருப்பது பிடிக்கவில்லை என்பது போல்தான் இங்க தெரிகிறது. அவர் வெளியே போனதையும் வச்சு மிக மோசமாக தரக்குறைவா வேற பேசுறீங்க. அவங்க கனிமொழி அம்மாவா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், செல்ல பிறந்த எல்லாருமே சேர்ந்துட்டு எல்லாமே என்ன பேசுறீங்க? ஆளுநரை மிக தரக்குறைவா. ஆளுநரை வந்து பாஜக நியமிக்கவில்லை, இது அரசியல் சாசனத்தில் உள்ளது. அம்பேத்கரை பெருசா பேசுற யாரும் ஆளுநரை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசனத்துலதான் வந்து ஆளுநரின் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் பிரதிநிதியாக ஒரு ஆளுநர் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்க வேண்டும் என்று. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதெல்லாம் ஆளுங்கட்சியை எதிர்த்து மனு எங்க போய் கொடுப்பீங்க? நீங்க ஆளுநர்கிட்ட தானே கொடுப்பீங்க. நீங்க என்னது இனிமே வந்து
ஆளுங்கட்சியாவே நீங்க எல்லா வருஷமும் இருந்துட முடியுமா? நீங்க எதிர்க்கட்சியா மாறவே மாட்டீங்களா? அப்போ யார்கிட்ட போய் நீங்க இந்த மனுவை கொடுப்பீங்க? இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? ஆளுநரிடம் ஒரு ஒரு இணக்கமான போக்கை கடைபிடித்து செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு ஏன் தெரியல என்பதே எனக்கு தெரியவில்லை. அதற்கப்புறம் இந்த இந்த வழக்கின் பின்னணியை பார்த்தால் எஸ்ஐடிக்கு போயிருக்கு. தனியா புலனாய்வு குழு அமைச்சிருக்கிறாங்க. அவர்கள் தான் முடிவு செய்யணும். ஆனா இது ஏற்கனவே நாம் பேசியது போல ஒருத்தர் சம்பந்தப்பட்ட விஷயமாக தெரியவில்லை. ஆனா எப்படியும் உண்மைகள் பெருசாக வெளியே வராது. ஊடகங்கள் செய்தித்தாள்களில் வருவதை நாம் நம்பவும் முடியாது. ஏன்னா விசாரணை என்பது மிக ரகசியமாக இருக்கும். இதற்கப்புறம் வந்தாதான் நமக்கு தெரியும் என்னெல்லாம் இதுல உண்மைகள் இருக்கு, யாரெல்லாம் இதில் ஈடுபட்டு இருந்தார்கள் என்று. ஆனால் இந்த புலனாய்வு குழு கண்டிப்பாக உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஏன்னா இந்த அரசு தடுமாறுவதை பார்க்கும் போதே நமக்கு சந்தேகமாக இருக்கிறது, ஏதோ ஒன்று பின்னாடியில இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் பாவம் கொஞ்சம் இப்பதான் அவரு பிட் நோட்டீஸ் கொடுத்தாரு, போராட்டம் பண்ணா கைது செய்யறாங்க, அதுக்கும் அரெஸ்ட் பண்ணி அவங்க கட்சிக்காரங்களும் உள்ள வச்சிட்டாங்க. ஈரோடு தேர்தல்ல ஓட்டு போடல அப்படின்றாரு. பெரிய இழப்பு தமிழக மக்களுக்கு. ஈரோடு தேர்தலில் விஜய் போட்டியிடவில்லை என்று எவ்வளவு பெரிய இழப்பாக இருக்க போகிறது நமக்கு. கண்டிப்பாக இங்கே எதுவுமே நடக்காது, தமிழகமே ஸ்தம்பித்து போகும், ஆட்சி நடக்காது. விஜய் அவர்கள் சொல்ற அந்த எம்எல்ஏ நின்று ஜெயிக்காட்டி என்ன நடக்க போதோ தெரியல. எப்படி இருந்தாலும் அங்க காங்கிரஸுக்கும் திமுகவும் ஒரு புரசல் ஆரம்பித்து விட்டது. காங்கிரஸ் அவர்களாலேயும் திமுக அவர்களாலேயும் தான் நிக்க வைக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது என்ன நடக்க போகுது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனா விஜய் அவர்களுக்கு நிக்கலைன்ற போது நமக்கெல்லாம் கவலையாத்தான் இருக்கு. இந்த நாட்டை யார், தமிழகத்தை யார் காப்பாற்ற போகிறார்களோ என்று. இந்த நாம இப்ப பல விஷயங்களை பார்த்துட்டே வரோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் நீங்க குறிப்பிட்டே ஆக வேண்டும். அது திமுக காரர்களின் மொழி, அவர்கள் பேசுவது, அவர்களுடைய கருத்து மிக மோசமான விஷயமாக நான் பார்க்கிறேன். யாரையும் தரக்குறைவா பேசுறாங்க, யாரையும் இழிவாக பேசுறாங்க, பெண்களை இழிவாக பேசுறாங்க, தரக்குறைவாக பேசுறாங்க. நடுவில் குஷ்பு அவர்களை பற்றி இப்ப போராட்டம் பண்ணிட்டு மிக மோசமாக புதுவெளியில் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் ஆளுநர் ரவி அவர்களை பற்றி கேவலமாக என்னென்னமோ பேசுறாங்க. அவர் படித்தவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், ஏற்கனவே பல பதவியில் இருந்து இங்க வந்திருக்கார், ஒரு மரியாதைக்குரிய வயதை உடையவர். அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க அவரை பத்தி இது முதல்ல இப்ப நடக்கிறது இல்ல, ஏற்கனவே இருந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் எல்லாம் இவரை விட வயதானவர். அவங்க என்னெல்லாம் பேசுனாங்கன்னு நம்மளும் பார்த்தோம். இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுவது தமிழர் கலாச்சாரம் அல்ல, திராவிட கலாச்சாரமாக வேண்டுமானால் இருக்கலாம். அதனால தமிழர்களாகிய எங்களின் பிரதிநிதியாக இருக்கும் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய அந்த வாய்க்குழுப்பை எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் தான் நீங்க மன்னர்கள். கண்டிப்பாக ஆட்சியில் இருக்கும் அரசும் அல்ல, அரசியல்வாதிகளும் அல்ல. நன்றி.